ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கிரேவி ஈஸியாக பண்ணலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு சூடாகட்டும். சூடானோடனே என்னென்ன போடுறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்மள்ட்ட ஏதாவது ஒரு காய் இருந்தால் கூட ஓகே, ஆலோ பீன்ஸு இருந்தால் கூட ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் வறுபட்டோன்னு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஆனியன் கொஞ்சம் நல்ல ட்ரான்ஸ்லூசண்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறோம். அது ஆனியன் ஃப்ரை ஆகிற டைமில் இங்கே ஒரு மசாலா பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு, தேங்காய், அவ்வளோதான். அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கசகசா. இது நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இந்தமாரி மையாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்க்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணும். அதுக்கு சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா சாஃப்டானால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காய்கறி போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது உருளைக்கிழங்கும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்ன, அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாஸ் போட்டால் போதும். அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு காய் வேவுறதுக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த மசாலா பச்சை வாடெல்லாம் போட்டோம். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். அப்புறம் எண்டில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கொண்டது தான். ஸோ அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.